ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. யார் படிக்கிறீங்களா? ஒரு பகுதியில நம்ம ஆதியை பார்த்தோம். ரெண்டாவது பகுதியில பார்க்கும்போது ஆதியும் நம்மளுடைய அவருடைய சிறப்பை பார்த்தோம். மூணாவது பகுதியை பார்க்கும்போது ஆதி பராசக்தியை பார்த்தோம். நாலாவது பகுதி வரும்போது இவங்க 3 பேர் தான் 4 பகுதியா நம்ம எடுத்து சொல்றோம். ஓம் சக்தி இது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஓம் சக்தி அவருடைய சுரூபம் என்ன, இவருடைய சுரூபம் என்ன, இவருடைய சுரூபம் என்ன. இந்த ஓம் சக்தின்னா இந்த ஜெகத்திற்கே ஒரு வாழப்பட்டவோ இந்த ஓம் சக்தி. இந்த சக்தியுடைய சிறப்பு நம்ம கொஞ்சம் மஞ்சம் அல்ல, எல்லா தெய்வத்துடைய சிறப்புகள்லாம் இந்த சக்தியுடைய சிறப்பை சொல்லி நம்ம போற்றப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஓம் சக்தியுடைய சிறப்பை இந்த பிடிபி சேனலிலே ஒரு பெருமையாக பாடி அவருடைய இந்த நிகர மக்களுக்கு தெளிவுபடுத்துன்ற இந்த உணவு இந்த சுரப்பத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கோசம் தான் இந்த நிகர சொல்றோமோ. அப்படி ஒரு பாடல் அம்பாளுடைய அனுகிரகத்துல ஒரு பாடலை பாடி நமக்கு ஓம் சக்தி இவள் பேரம்மா இந்த ஜெகமே இவள் தேரம்மா. ஓம் சக்தி இவள் பேரம்மா இந்த ஜெகமே இவள் தேரம்மா. இந்த அந்தமே இவரை போற்றுதம்மா, இந்த அந்தமே இவரை போற்றுதம்மா. ஓம் சக்தி இவள் பேரம்மா இந்த ஜெகமே இவள் தேரம்மா. இந்த அந்தமே இவரை போற்றுதம்மா, இந்த அந்தமே இவரை போற்றுதம்மா. இந்த அற்புத சக்தியை பாரும் அம்மா, இந்த அற்புத சக்தியை பாரும் அம்மா. ஓம் சக்தி பேரம்மா இவள் பேரம்மா இந்த ஜெகமே இவள் தேரம்மா, இந்த ஜெகமே இவள் தேரம்மா. இந்த அற்புத சக்தியை பாரம்மா, இந்த அற்புத சக்தியை பாரம்மா. இந்த ஜெகமே இவரை போற்றுதம்மா, இந்த ஜெகமே இவரை போற்றுதம்மா. ஓம் சக்தி நம் சஞ்சலம் தீர்ப்பவும் சக்திதான் இந்த சக்தியம்மா, இந்த சக்தியம்மா. மங்கள தீபமே எரிகிற இந்த சக்தியம்மா, இந்த சக்தியம்மா. மங்கள தீபமே எரிகிற இந்த சக்தியம்மா, இந்த சக்தியம்மா. மங்கள்யமே காப்பவளே இந்த சக்தியம்மா, இந்த சக்தியம்மா. மருளில் வந்து ஆடுகிறார் இந்த சக்தியம்மா, இந்த சக்தியம்மா. நம் குறைகளையே தீர்ப்பவளே இந்த சக்தியம்மா, இந்த சக்தியம்மா. ஓம் சக்தி பேரம்மா இவள் பேரம்மா இந்த ஜெகமே இவள் தேரம்மா, இந்த ஜெகமே இவள் தேரம்மா, இந்த ஜெகமே இவள் தேரம்மா. இந்த அந்தத்தை ஆளவே வந்தவள் அம்மா, இந்த அந்தத்தையே போற்றுதம்மா, இவரை போற்றுதம்மா. இந்த அற்புத சக்தியை பாரும் அம்மா, இந்த அற்புத சக்தியை பாரும் அம்மா. ஓம் சக்தி பேரம்மா இந்த ஜெகமே இவள் தேரம்மா, இந்த ஜெகமே இவள் தேரம்மா. நாகஸ்வரூபமே சக்தியம்மா இந்த சக்தியம்மா, இந்த சக்தியம்மா. நல்லவளே இந்த சக்தியம்மா, இந்த சக்தியம்மா, இந்த சக்தியம்மா. நாகக்கண்ணியே சக்தியம்மா இந்த சக்தியம்மா, பாம்பு கண்ணியே சக்தியம்மா இந்த சக்தியம்மா. சர்வகண்ணியே சக்தியம்மா இந்த சக்தியம்மா. 7 கண்ணியே சக்தியம்மா இந்த சக்தியம்மா. பாம்பு சரத்தை சூடுகிற இவள் சூடுகிறார், பல தெய்வத்தை இவள் காணுகிறார், இவள் காணுகிறார். ஓம் சக்தி என்று கூறுகிறார், இவள் கூறுகிறார். இந்த சக்தி இல்லை என்றாலே இங்கு தெய்வமே ஏதம்மா, இந்த சக்தி இல்லை என்றாலே இங்கு தெய்வமே ஏதம்மா. இந்த அற்புத சக்தியை வரும் அம்மா, இந்த அற்புத சக்தியை வரும் அம்மா. ஓம் சக்தி பேரம்மா இந்த உலகமே இவள் தேரம்மா,
இந்த ஜெகமே இவள் சேரம்மா, இந்த அந்தத்தை ஆழ வந்தவரே இந்த அற்புத சக்தியை பாரும் அம்மா, இந்த அந்தத்தை ஆள வந்தவரே இந்த அற்புத சக்தியை பாரும் அம்மா, இந்த அற்புத சக்தியை பாரும் அம்மா, இந்த அற்புத சக்தியை பாரும் அம்மா. ஓம் டி நிலாம்பரி நாராயணி நமஸ்துதி. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆதிசக்தி, இந்த அந்தத்துக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா? இந்த அந்தத்தீவ அந்த ஆதி பராசக்தினா ஆதிக்கு அந்தத்துக்கும் ரெண்டும் நிற்கிறார். இவ சக்தின்னு சொன்ன ஓம் ஸ்ரீ சக்தி, இவ இந்த அந்தத்துக்கு மட்டும்தான். இவருடைய சிறப்புலாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எத்தனையோ கோயிலில் நெருப்பு மறிக்கின்றாங்க, அதெல்லாம் ஆதி காலத்துல கிடையாது. ஆனால் இருந்தாலும் நம்ம அதை சொல்ல விரும்பலை. ஓடும்போது என்ன சொல்லிட்டு போறாங்க? ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அப்படிப்பட்ட ஒரு வல்லம் உடையவோம். இவருடைய சக்தி இல்லைன்னா எந்த தெய்வமும் ஒரு சின்ன ஒரு செங்கக்கல் வச்சா கூட அது கூட சக்தியப்பா, சக்தி இல்லைன்னா எல்லாமே சக்தியுடைய செல்வம். இந்த சக்தியினுடைய செல்வம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எந்த தெய்வத்துக்குமே சக்தி இல்லை, நடமாட முடியாது. சக்தி இருந்தால் நடமாட முடியும், ஜீவனை சின்ன பண்ண முடியும். அதனால இந்த ஆதி சக்தியினுடைய வடிவத்திலிருந்து ஆதியிலிருந்து வடிவெடுத்திருந்து ஆதி பராசக்தி ஓம் சக்தி இந்த அற்புத வடிவமாய் இந்த பூமி சரத்திலே இந்த ஓம் சக்தி விளங்கி எல்லா தெய்வத்துடைய கடைகளுக்கெல்லாம் சக்தி தராள் என்று ஆதி சொன்னதால இந்த 3 சிறப்பையும் ஒரு உருவமாக்கி இந்த யூடியூப் சேனலிலே ஒரு அற்புதமாக இதை மக்கள் தெளிவுபடுத்தி இந்த காட்சிகளை பாருங்க. எத்தனையோ பேர் இப்போ சொல்லிட்டு கொஞ்சம் சொன்னேன், என்ன எல்லா காட்சியும் பார்க்குறீங்க, எல்லாம் பார்க்குறீங்க. என்ன சொன்னாரு, இப்போ சொல்றேன், இந்த வீடியோலையும் சொல்றேன், சைவத்தை தழுவி மோட்சத்துக்கு போனாங்களே தவிர அசைவத்தை தழுவி யாரும் போனது கிடையாது. இப்போ சொல்றேன், அடிச்சு ஒருத்தர் சொல்றாரு, என்னப்பா அப்படி சொல்ற, கண்ணப்பரு கறி ஊட்டி தானப்பா மோட்சம் போனாருன்னாரு. கண்ணப்பரா போய் கறி ஊட்டிட்டு இருந்தாரு. வேடன் படித்தவர் தானே, புராணம் தெரிஞ்சவர் தானே. வேடன் ஒரு வேடம் ஊட்டுவான். வேடம் என்ன தெரியும்? 6 மாசம் கை குழந்தை என்ன பண்ணும், 3 மாசம் கை குழந்தை என்ன பண்ணும், 120 மனத்தினையும் கடந்து பெறது இல்லையா? அந்த உணப்புல ஊட்டினாரு கண்ணப்பரு கறி தின்னானு. ஆனா மின் பிறவியினுடைய சிறப்பு, அவர் எடுத்த பிறவி மின் பிறவி. இந்த பிறவியில இந்த நிகர் நடந்தது. அந்த சுரூபம் பின்னால நிக்குது. அந்த சுரூபத்தை தான் கூப்பிட்டாரு, கண்ணப்பா வான். கண்ணை கொடுத்து இவரை கூப்பிடல, வேடவனை கூப்பிடல. இப்போன்னு சொல்றேன். அடுத்தது நந்தனாரு, நந்தனாரு, நந்தன் இந்த பிறவி, நந்தனார் முன் பிறவி தெரியுமா உங்களுக்கு? ஆண்டே அந்தனரு தெரியுமா உங்களுக்கு? பூநூல 4 முளை வேட்டி கட்டிட்டு உள்ள ஏகத்துல சிதம்பரத்துல இறங்குறாரு, அதுதானே தெரிஞ்சது. வரும்போது வேல்வெளியும் அந்தனர் பூநூல் போட்டாரு. நந்தனா வந்தாரு, அந்தனர் வந்தாரு. அது தெரியுமா மர்மம்? அதான் சிதம்பர ரகசியம் சொல்லுவாங்க. சொல்ல வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது, ஆராய்ச்சி நினைச்சு பார்க்கணும். பூமிக்குள்ள அக்னியில எப்படி போனாரு, வெளியே எப்படி வந்தாரு, நான் அதை அன்னைக்கு சொல்றேன். மானு என்ன தின்னுது? பிள்ளை தின்னுது. புலி என்ன தின்னுது? அந்த மானை தின்னுது. ஏன் ஈஸ்வரன் புலித்தோட தானே கட்டிருக்காரு, கையில மானை தானே வச்சிருக்காரு. ஏன் அதை காப்பாற்ற தெரியாதா? எதுடைய சிறப்பு என்ன? அவரு ஈஸ்வரனுக்கே தெரியாது. இதுதான் நான் சொல்லுவேன். இதுடைய அது உள்ள உடம்பு தெரியும். ஏன் அருள் பெரும் ஜோதினாரு ராமலிங்க சுவாமி, ஜோதி எரி நிப்பாட்டினாரு. நிப்பாட்டிட்டு வரா, அந்த ஜோதி பின்னால வருது. நம்ம கண்ணுக்கு நிப்பாட்டின பின்னால வருதா? தெரியுதா? தெரியாது. அவருக்கு தெரிஞ்சுது, ஈஸ்வரன் பார்த்தார், ஜோதியை பார்த்துட்டான்னு அவரே ஜோதி ஆக்கினாரு. ஏன் காற்று இருக்க, காற்று யாரும் பார்த்தாங்களா? எத்தனை தபாபலம் இருக்க, எத்தனை இருக்காங்க, ஏன் காற்று ஏன் பார்க்கல? முடியாது. காற்று தான் இறைவன் ஈஸ்வரன், அதான் அவனை அழிக்க முடியாதுன்னு சொல்றேன். யார் எத்தனை பேர் அழிக்க, சிவபெருமான் ஜீவராசம் உள்ள வரப்போ காற்று. இது காயமே இது பொய்யடா, காற்று அடைத்த பைய வெளியே வந்துருச்சுன்னா கிடையாது, 2வது உள்ள போகாது. இந்த யூடியூப் சேனலில் ஒரு அற்புதமாக இந்த நிகழ்வுகளை சொல்லிட்டு வரோம். இதை மக்கள் இந்த பாருங்க, இவதான் உலகத்துக்கே முதல் தோன்றப்பட்ட ஆதி என்ற ஒரு சக்தி. பாருங்க, இவருடைய அற்புத சக்திகளை இந்த யூடியூப் சேனலில் கண்டு கழிங்க. 2வதாக உருவெடுத்துவதான் ஆதி பராசக்தி. அந்தமும் ஆதியும் ஆள்றா, ஆதியும் அந்தமும் ஆளப்பட்ட இந்த 2வது பகுதி
ஆதிபராசக்தி. மூணாவது பகுதி ஓம் சக்தி. லோகத்துக்கே இந்த மனுஷரத்தை ஆளப்பட்டவ தான் இந்த மூணாவது சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஸ்ரீ சக்தி. இதை கண்டு மக்களாகிய கண்டு மையம் பெற்று இவருடைய திருப்பாதத்தை வணங்கி இதை கண்டு மையம். ஓம் ஸ்ரீ ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.